பெப்பருக்கு வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. க்ரீன் கலர், ரெட் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலரு. இந்த க்ரீன் கலர் நம்ம ரெட் ஆகும்போது நம்ம ப்ளக் பண்ணி ட்ரை பண்ணி எடுப்போம். அது வந்து பிளாக் பெப்பரு. இதே நம்ம ப்ளக் பண்ணோன்னு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஒயிட் பெப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம செஸ்ட் கன்ஜெஷன், ட்ரை கஃப் அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளத்துக்கு எல்லாமே பெப்பர் பவுடர் வந்து எடுத்துட்டு அதில் ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அதெல்லாம் மாறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருமல் அந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பின்ன குக்கிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மார்க்கெட்டில் இவங்க வந்து பப்பாயா சீட்ஸ் இது கூட ஆட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரிஜினல் கிடையாது. பப்பாயா சீட்ஸ் வந்து ட்ரை பண்ணால் பெப்பர் மாதிரியே தான் இருக்கும். அது வந்து ஒரிஜினல் கிடையாது. டேஸ்டினஸ், ஸ்பைசினஸ் எதுவுமே இருக்காது. இது மாதிரி பெப்பர் பற்றி மட்டும் இல்லை, நிறைய மூலிகை செடிகளை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தேக்கடியில் இருக்கிற ஒரு ஸ்பைஸ் கார்டன் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்டீனியா. ரீசெண்டா மேகமலைக்கும் தேக்கடிக்கும் குரூப் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அதுல 17 லொகேஷன் சுத்தி பார்த்தோம். அதுல ஒரு லொகேஷன் தான் இது. மரத்தோட வேரா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், எல்லாம் பொடி பண்ணி அந்த ஆயிலா இருக்கட்டும் எல்லாமே இவங்களே விற்கிறாங்க. 17 லொகேஷன்ல இது ஒரு லொகேஷன் தான். மிச்சம் 16 லொகேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு கீழே டீடைலா போட்டிருக்கேன். லிங்க் இருக்கு, டச் பண்ணி பாருங்க. மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கோங்க.